நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். நெல்லை பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். பதவி பறிப்பு மசோதாவை கருப்பு சட்டம் என கூற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்லை. பிரதமர், முதலமைச்சர் என யாராக இருந்தாலும் ஊழல் செய்தால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடாது என அமித்ஷா ஆவேசம். முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு விமர்சனம். ராகுல் காந்தியை பிரதமராக்க சோனியா காந்தி துடிப்பதாக அமித்ஷா விமர்சனம். ஒரு காலத்திலும் உதயநிதி முதலமைச்சராக முடியாது என்றும் பேச்சு. தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்ற வருத்தம் தனக்கு உள்ளது என அமித்ஷா கருத்து. தமிழ் மண், மக்கள், மொழி, பண்பாடு என எல்லாவற்றையும் பாதுகாத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி எனவும் பேச்சு. ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு தமிழர்களுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்தார் என நயினார் நாகேந்திரன் கேள்வி. ஸ்டாலின் அண்ணாச்சி கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்றும் மேடையில் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடமை. கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஒவ்வொரு பூத் நிர்வாகிக்கும் பொறுப்பு உள்ளது என்றும் அண்ணாமலை பேச்சு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் மரணத்திற்கான இழப்பீடு அதிகரிப்பு. மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை. ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேடாதீர்கள் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. பள்ளிகளில் கூட அரசியல் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சு. தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் பேசி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சைவம், வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம். பொன்முடியின் முழு பேச்சு அடங்கிய வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மூக்கு, காதில் எல்லாம் நகை போட்டிருந்தால் உரிமை தொகை கிடையாது என அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் பேச்சால் சர்ச்சை. சிறிதும் அரசியல் நாகரிகமற்ற செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம். கடத்தலில் தொடர்புடையவர்களின் சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் எடுத்த செல்ஃபி வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார் விஜய். தனி ஆள் அல்ல, கடல் நான் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு விஜய்க்கு அழகல்ல. அவருக்கு தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் அமைச்சர் கே.என். நேரு பதிலடி.
மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாடு சிறப்பாக இருந்தது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததாகவும் விஜயின் தந்தை SA சந்திரசேகர் பேட்டி. பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டியதாக கூறப்படும் விவகாரம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுகவினர் 5 பேர் மீது அணைக்கட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு. கூவத்தூர் அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை கோரி செய்யூர் தொகுதி MLA பனையூர் பாபு தரப்பில் தொடர்ந்த வழக்கு. இசை நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது மாணவிகள் பாலியல் புகார். நடன வகுப்பின் போது இசை ஆசிரியர் தங்களிடம் தவறாக நடக்க முயற்சிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. புரசைவாக்கம், வளசரவாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 380 சிறப்பு ரயில்கள் இயக்கம். கூட்ட நெரிசலை சமாளிக்க கடந்த 11ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பான வழக்கு. தவறுதலாக நீக்கப்பட்டவர்களை உடனடியாக பட்டியலில் இணைக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் தெரு நாய்களை காப்பகத்திற்கு அனுப்ப தேவையில்லை. தடுப்பூசி மற்றும் கருத்தடைக்கு பிறகு அவற்றை பிடித்த இடத்தில் விட்டுவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசு நிதி முறைகேடு விவகாரத்தில் இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கைது. கொழும்பு கோட்டை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் விடுதலை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.